ஹலோ வெல்கம் guys. நான் உங்களோட நவீன். என்னடா 3 நாளாக இவன் வந்துட்டு அது என்னது இந்த இந்திய கேம் பிளேவே அது என்னது ஹாரர் கேம் பிளேவே போட்டுட்ருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் எப்போயுமே இதுதான் போடுவேன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. அடுத்து என்கிட்ட ஹாரர் கேம் பிளே கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நான் இப்போ விளையாட போகிற கேம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாப்டியான்ற ஒரு கேம் தான். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் மிஷன். ஓகே, ஏதோ ட்ராக் யுவர் ஜாய்ஸ்டிக். ஓகே, இதெல்லாம் சொல்லித்தராங்க என்னென்ன பண்ணணுன்னு. ஓகே, இப்படி மூவ் பண்ணணும், அப்படி மூவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லித்தராங்க. ஓகே, குதிக்கிறது எப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்க சொல்கிறபடியே குதிக்கலாம். ஓகே, க்ரௌச் கூட இருக்குது கைஸ், சூப்பரில். ஓ, இதில் டார்கெட் கணக்கெலாம் இல்லை கைஸ், நம்ம தொட்டுறது சுடுவோம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. புல்லட்ஸ்லாம் இதில் கணக்குப்படி தானா. அதனால் கலெக்ட் த ட்ராப்டு ஆமோ, உங்ககிட்டேருந்து ஆமோஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் டு ரீலோட். இன்னும் இத்தனை பேர் வந்துட்டாங்க ஆரம்பிக்கும் போது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக விளாடுறேன். என் அண்ணன் புத்தி இருக்கான்ல, அவன் தான் என்கிட்ட சொன்னான் இந்த கேம் பற்றி. ஐயோ, ரீலோட் ஆகுறது இதுதானா? ரீலோட் ஆகும் பார்த்துன்னு சொன்னாங்க. இதுதான் ரீலோடிங் போல். ஓகே, எல்லோரும் ஈஸியாக எங்கேருந்து அடிக்கிறானுங்க? இங்கே இருக்கானா? மேலே ஏதாவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்கான். ஓ, அவன் நார்மல் மனுஷனா? இந்த கேம் நார்மல் மனுஷனுங்களாம் இருக்கானுங்க அப்படி இருக்கு. யாரா அது? சரி, 2 பேர் வராங்க, வந்துட்டே தான் இருப்பானுங்க அப்படி இருக்கு. நான் போய் லூட் அடிச்சுட்டு வருவோம், ஏன்னா ஆமோஸ் வேறு கம்மியாக தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தோன்னா இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவனுங்கெல்லாம் அடித்து என் டைம் வேஸ்ட் பண்ணணும். அதனால் அது வரைக்கும் ஆமோஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஆமோஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குங்க. எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஆளுங்களே காணா, ஆனால் அடி மட்டும் எனக்கு விழுங்க. எங்கேருந்து தான் அடிக்கிறாங்க? எங்கே ஒருத்தன் இருக்கான்? தம்பி வாங்கி கட்டிட்டு, தம்பி நின்று வாங்கு. வேறு யாரா? இந்த வாங்கிக்க. எல்லாருக்கும் அடி உண்டு, எல்லோரும் கவலைப்படாமல் வாங்க, எல்லாருக்குமே அடி உண்டு. ஓகே, அவ்வளோதான், நாச்சிருவாங்க, நம்ம போகலாம். இல்லை ஓடுறதுக்கு ஃபாஸ்ட்டாலாம் ஓட முடியாது அப்படி இருக்கு. இதான் கேஸ் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு. மிஷின் கம்ப்ளீட், அவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ஓகே, மிஷின் முடிஞ்சா அடுத்த மிஷின் போயிடலாம். ஓகே, அடுத்த மிஷின் வந்துட்டோம். கவாலா ஓட்டோமேன் எம்பையர் 19th century. ஓ, இவங்களாம் நம்ம டீம் கைஸ். நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கான். ஒருத்தர் இல்லை, இன்னுமே 2 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்கானுங்க. சூப்பரில் விட்டு நம்மளே இவனுங்க எல்லாரையும் முடிச்சிடுவோம். ஆனால் இதுக்கெலாம் வேறு ஒரு டீம் விட பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை, நம்ம நன்மைக்கே. என்ன எங்கே சொல்லுவாங்க? ஓய், வந்துட்டே இருக்கானுங்க அன்லிமிட்டடா. ஓகே, நம்மளும் நல்லா ரீலோட் பண்ணிகிட்டே போகலாம். பரவாயில்ல, நல்லா 9 ஆமா வரைக்கும் ரீலோட் ஆகுது. சூப்பர் தான். இவனும் சாவலையா? சுட்ட மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதான் போல இருக்குது. அவ்வளோதான் கேமஸ் கலெக்ட் பண்ண முடியுது. இது மேலே கலெக்ட் பண்ண முடியல. இப்போ ஆளுங்களையும் காணும். யாரோட அடிக்கிறீங்க? எங்கிட்டா? வேற மக்கு பையன் ஒரே அடியில் போயிட்டான். கேட்சடா, எங்கே போகணும் கைஸ்? நம்ம தான் கமாண்ட்றான். ஓகே, நம்ம போகிற வழியில் தான் இவனுங்கெல்லாம் வருவானுங்கன்னா நம்மளை போக சொல்கிறானுங்க. பாருங்க, பின்னாடியே வரானுங்க. அதோ வரான், பார்த்தீங்களா? நம்ம தான் கமாண்ட்ரு. ஏன்னா எனக்கு இருங்க, அது எனக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. நான் போனோடனே வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டோம். வந்தோடனே சண்டே ஆரம்பிச்சாச்சு.
பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம பொழந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நல்லா கவர் எடுத்துலாம் அடிக்கிறானுங்க. சூப்பராக தான் ஆடுறானுங்க. எப்போ எத்தனை பேர் இல்லை கவர் எடுக்க முடியுமா? அதுவும் இப்படி தானா? சூப்பர் தான். பரவாயில்லைங்க, கவர் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதானா? ரீலோட் பண்ணிக்கலாம். இது ஆமாஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கூடயே வரான் என்னன்னே தெரியாமல். நானே ஆமோ கலெக்ட் பண்ணுறேன், நம்ம கூட வரான். ஓகே, முன்னாடி அங்கே வரைக்கும் கைஸ் அவுட் போஸ்ட்டை தாண்ட சொல்கிறாங்க. நான் கட் பண்ணிடுறேன். கைஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கே நெருப்பு தெரியுதா? அந்த இடத்துக்கு தான் நம்மளை போக சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் போகணுமா? ஓகே, இதையும் நான் கட் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப தூரம் போடுறதா இருக்குங்களோ. சரி விடுங்க, வேணாம். ஆனால் பக்கத்தில் வந்துட்டோமே. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அடிக்க முடியாதான். கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் தான். எப்படா நீங்கள்லாம் வந்தீங்க? இருங்க, நம்ம இந்த மாதிரி ஓப்பன்லேயே இது எடுத்தாடுவோம். இதாங்க என்னோட டெக்னிக், ஓப்பன்லேயே அவுட் எடுத்துடுவோம். மேலே இருக்கவங்களாம் நம்மளோட ஆளுங்க கைஸ். ஐயோ, புல்லட் வேறு கம்மியாக இருக்கே கைஸ். நம்மளோட கமாண்டர் எழுந்துட்டோமா? இல்லை கமாண்டர் இருக்காமா. சரி நான் தானே கமாண்டரு, அதாவது நம்மளோட டீம்மேட் எழுந்துட்டோமான்னு நினச்சேன். நான் பாருங்க மக்க மாதிரி நம்மளோட கமாண்டர் எழுந்துட்டோமான்னுக்கிறேன். ஐயோ ஆமாங்க, ஒருத்தன் இறந்துட்டான். அவனை கொண்டு நீங்கள் தானா? கொண்டு நீங்கள் தானே? சரிடா கத்தாதீங்கடா, வரேன்டா. ஐயோ இறந்துட்டானா? அதுதான் சொல்லியிருக்கானுங்க இறந்துட்டானே. சரி, நான் கூட வேறு எதுவும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். சரி, திரும்ப அவுட் போஸ்ட்டுக்கு சொல்கிறாங்க. நான் கட் பண்ணி ஓகே. இப்போ பாஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு ஒன்று சொன்னாங்க. நம்மளோட நிறைய கமெண்ட்ரிஸ் நிறைய வீரர்கள் நம்ம இறந்துட்டோமா, அதனால் இந்த எனிமியோட தலைவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இதான். ஆமாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க ஏதோ சொல்கிறாங்க. இது நம்ம தான் கைஸ். ஓகே, இந்த ஊர்லாம் பற்றிட்டு எரியுது. இதுதான் நம்ம வீடு போல இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம வீடு தான் இது. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இதோ இவன் தான் கைஸ், இவன் அது என்னது எனிமி கூட்டத்தோட தலைவன். இவங்க நம்மளை கன் பாயிண்டில் வைக்கிறான். கொண்டுட்டான். ஆரம்பத்துலேயே சுற்றுறோமா? இது யார்? நம்மளோட பையன் போல இருக்குது. ஓகே, போயிட்டுருக்காங்க பையனும் நம்மளோட ஒய்ஃபும். ஓகே, ஏதோ ஒரு ஹார்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்காங்க. அதான் யார் இறந்துட்டா? பையனா? இல்லை அந்த அம்மா இறந்துட்டாங்க போல இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போது வந்துட்டு நம்ம தான் இந்த பையனை ப்ளே பண்ண போகிறோம். இந்த சின்ன பையன் இருக்கான்ல, நம்ம தான் இவனை ப்ளே பண்ண போகிறோம். இது வந்துட்டு சும்மா ஒரு சின்ன லிட்டில் வைட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கானுங்க போல. ஓகே, நம்ம எங்கேயோ போகிறோம் தூரமாக. மழை பெய்யுது, இடி இடிக்குது. நம்ம குதிரை சோர்ந்துருச்சு கைஸ். நம்மளும் சோர்ந்துட்டோம் போக முடியாமல், ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறாங்க? ஓகே, ஏதோ ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. இஸ்டான்புல்னு ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க கடைசியாக. ஓகே, வந்துட்டோம் அப்படின்றதுனால லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க 2 பேரும் மரத்தடியில். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறது ஃபுல்லாக இந்த இஸ்டான்புல்ன்ற ஊரில் தான் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்மளுக்கு கன் இல்லையோ 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிறந்து குழந்தையா இருக்கும் போதே விட்டாங்க போல இருக்கு. பாருங்களேன், இவன் ரொம்ப தூரம்லாம் குதிக்க மாட்டான். இந்த மாதிரி சின்ன மரம் குதிக்கிறான். எங்கேயோ போஸ்டில் இருக்காங்களே கீபோர்டு இது ஃபைண்ட் டேக்கிள் கீபோர்டு. ஓகே, ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இந்த அக்கா கிட்ட வேலை கேட்கணுமா? இந்த இடம் ஏன் இருக்கா? நம்ம சுட்டுட்டு இருந்தோம்ல அந்த இடம் கைஸ். இங்கே இந்த இடத்துல கிடையாது, அந்த இடத்துல மிஷினு.
இந்த சின்ன பையன் வேறு ரொம்ப அநியாயத்துக்கு மெதுவாக போகிறான். அவன் பெருசாக இருக்கும் போதே எவ்வளோ மெதுவாக போனானுங்க. எனக்கு இந்த கேமில் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுங்க, ஏன்னா நம்மளுக்கு குதிரையை கொடுத்துருவானுங்களாம், அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்தா நல்லா இருக்குதோ. ஓகே, புரிஞ்சிச்சு. அவன் தான் நம்மளோட மாஸ்டரா இவனா? ஆமாம், இவன் தான் நம்மளோட மாஸ்டரா. ஏன்னா இந்த சின்ன வயசில் எப்படி மாஸ்டர்னா எனக்கு புரியலை. வெல்கம் பேக் சன், ரெடி ஃபார் டுடே ட்ரைனிங். இதோ சொன்னேன்ல, அதாவது இவன் வந்துட்டு நம்மளை குழந்த மாதிரி வளர்க்குறானா. இப்போ ஏன்டா ஆட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் ரைட்டாக புரிய வைக்கிறதுக்காக தான் வச்சேன். ஓகே, இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அந்த கேப்பில் நம்ம மிஷின்ஸ் பண்ணிகிட்டே சொன்னோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதான் ஓகே, இதுக்கப்புறம் ஆட் வர வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் மொபைல் டேட்டா ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன் த மேப் யூஸ். ஓகே, மேப்பை யூஸ் பண்ணி நம்ம மிஷின் பண்ணுவோம். ஓகே, இங்கே இருக்குது. 3 ரூபா தராங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்குதான். என்ன இந்த ஐயா கிட்டே போய் மிஷின் பண்ணுறதுக்கே 3 ரூபா தானா? அப்போனா போக காசெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குற. இந்த குதிரை எடுத்து ஓட்டுமா? ஓட்ட முடியல கைஸ், நம்ம பெருசானே தான் ஓட்டுவோம்ல. ஏன்னா நம்ம பெருசாகுமா முதல்ல தெரில, பார்க்கலாம். நம்ம பெருசாகுமானே தெரில, நான் வாட்டுக்கும் பெருசானே ஓட்டுவோம் போல அப்படின்றேன். பார்க்கலாம், டக்குன்னு பெருசாகணுன்னு வேண்டிக்கோங்க கைஸ். இது பார்ட் பண்ண உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன கீழே குச்சா இதுக்கெலாம் ஹெச்பி இருக்கா? ஆனால் டக்குனு லைட்டாக பார்க்கர் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன், ஏன்னா போர் அடிக்கும்ல. சின்ன பையன் க்ரௌச் பண்ணுறாங்க, நல்லா இருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது இது மேலே ஏறி போய்க்கலாம். அப்புறமா நம்ம அங்கே போக வேண்டியது இருக்குது, இது இப்படி போகுது, அதனால நம்ம இப்படியே போயிடலாம். இந்த கேமில் வந்துட்டு தண்ணி குடித்தா ஹெச்பி ஏறும், அந்த மாதிரி தான் கைஸ். மற்ற கேம்ஸ்லாம் நம்ம எப்படி ஏதாவது சாப்பிட்டா ஹெச்பி ஏறுற மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லைனா மெடிக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஹெச்பி ஏறுற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் தண்ணி கொடுத்தா ஹெச்பி ஏறும். இவங்கிட்டயா? இல்லை, மரக்கட்டி அங்கே வரைக்கும் நான் நடந்து முதலையே மெதுவாக ஓடினா இப்போ அதோட மெதுவாக போகிறாங்க. குதிக்கிற ஆப்ஷன் கூட இல்லை. ஐயோ, இந்த குதிச்சா விழுந்துரும்னு சொல்லிட்டு குதிக்கிற ஆப்ஷன் இல்லை கைஸ். ஐயோ, இப்போ கடுப்பாக இருக்குமே. குதிச்சு தான் கொஞ்சமாவது போயிட்டு இருந்தேன் ஃபாஸ்ட்டாக. இப்போ குதிக்கிற ஆப்ஷன் கூட இல்லையா? இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் 3 ரூபா தான் தராங்க. இதுவே நம்ம இந்தியாவாக இருந்தால் இதுக்கே 1000 ரூபாயை வாங்கிடுவானுங்க வேலை செய்கிற ஆளுங்கள்லாம். நம்பி 1000 ரூபா கொடு, இல்லைன்னா அவ்வளோதான், 1000 ரூபாய்க்கு தான் வேலை பார்ப்போம், முடியாதுன்னா சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்வானுங்க. இந்த வழியாக குதிச்சு போகலான்னா அது குதிக்கிற ஆப்ஷனே தூக்கிட்டானுங்க டக்குன்னு இந்த இதை வச்சுருக்கிறதுனால. ஓகே, இப்படி தான் போய் கொடுப்போம். அங்கே தான் போல, இதோ வந்துட்டோம். இங்கே வச்சுட்டா போதும். அப்பாடம் வச்சிட்றா, ஒரு வழியாக வச்சாச்சும். மிஷின் கம்ப்ளீட்டட்ரா. இது ஃபைன். மிஷின் தான் இங்கேயே இருக்கா, அப்புறம் எதுக்கு நான் மேப்பெல்லாம் பார்க்கணும். அப்பாடா, இப்போ தாங்க இந்த குதிக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டானுங்க, ஒரு வழியாக கொடுத்துட்டானுங்க. திரும்ப கிளாஸ் வெசலை தூக்கி போட்டோம். பார்க் அவுட் பண்ணுறதுக்கு 5 ரூபா, பரவாயில்லையே. வேலை செஞ்சாலே 3 ரூபா, வேலை செய்கிறதுக்கே 3 ரூபா. ஜாலியாக பார்க் அவுட் பண்ணால் 5 ரூபா தராங்களாம். என்னடா அது, ஏதோ தடுக்குது. கைஸ், முதல்ல பண்ணிட்டு போனோம்ல அதே பார்க் தான். இப்போ என்ன குதிக்கணுமா? ஓகே, இது மேலே ஏறி தானே குதித்தோம் இல்லையா? பில்டிங் விட்டு பில்டிங் தாவிக்கிட்டே இருக்கணும் போல். பரவாயில்லையே, நம்ம மாஸ்டர் ரொம்ப நல்லவர் கைஸ். சின்ன வயசுலேயே நம்மளுக்கு பார்க்கர்லாம் சொல்லி கொடுத்து அருமையாக வளர்க்குறாரு. உங்களுக்கு இந்த மாஸ்டர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கியா. நான் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா சின்ன பையனை வேலை வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்சது ஒரு வேளை என்னோட மசில் ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் செக் யூர் இன்டர்நெட் கனெக்ஷன், கான்ட் ரிசீவ் ஆட். ஆடு வரணுமா கைஸ்? ஐயோ, இன்டர்நெட்டை வச்சாதான் இவனுங்க ஆடு கொடுக்கணும் போல இருக்குது சட்டப்படி. இல்லை கான்ட் ரிசீவ் ஆச்சுன்னா இப்போ இதை ஆஃப் பண்ணு, ஆடே வர வேண்டாம். சூப்பர். எப்படி? சரி, நான் கூட டக்குன்னு இந்த மாதிரி ஆடு பார்த்தா தான் எங்கே இருக்குது, சிட்டியோட முக்கத்துலையா? சரி எல்லாம் இப்போ நம்ம 2 தடவை இப்போ சிட்டியை சுற்றி வந்தோம்ல, அதுலேயே சிட்டியில் ஒவ்வொரு விஷயமும் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதோ அங்கே தான் இருக்குது மிஷின். எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? என்ன மகிமை.
இந்த இடத்தையே சுற்றி வந்ததுனால மேப்பில் லைட்டாக கவர் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்குன்னு ரொம்பலாம் 33 ரூபாயா என்னதுடா பண்ண அடிக்க போகிறோம். நம்ம அப்பா மாதிரி ஒரு வீரன் ஆக போகிறோம். அடி தட்டி சம்பவம் ரெடி. இப்போ தான் அடிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருவோம். க்ரௌச்சில் போகணுமா கைஸ்? ஓ கன் இல்லையா? இந்த கட்டி வச்சு அடிக்கணுமா? சரி இது தெரியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, ஒரே அடியில் சாப்பிட்றானுங்க. கன் இருந்தால் ஏதோ நல்லா இருந்திருப்பான். ஐயோ இவனுங்களாம் கன் வச்சுருப்பானுங்களே, பார்த்து தான் போகணும் போல. எல்லாம் பயங்கரமான ஆளுங்களே, மோசமான ஆளுங்க. நம்ம அப்பாவை கொண்டது இந்த நாய்ங்க தான். அதனால இதுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது கேஷ். இவனு கேட்டான் தானே, ஓ நல்லவனா? நல்லவன் அவன், கெட்டவன் அவனே தெரியல. நல்லவனுங்கெல்லாம் ஒரு மாக்கமாக நடக்கிறானுங்க, கெட்டவனுங்களாம் அதே மாதிரி நடக்கிறானுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஒருத்தர் இருக்கான். கண்டுபிடிச்சிட்டியா? எப்படிடா கண்டுபிடிச்சா? ஏன்டா கண்டுபிடிச்சா? இந்த அடி வாங்கிக்க. மிஷின் காப்பி இல்லை. எத்தனை பேர் அடித்தோம்? 2 3 இவனுங்களை அடிக்கிறதுக்கு 33 ரூபா. பரவாயில்ல, நம்மளுக்கு இதுக்கே 33 ரூபா கொடுக்குறானுங்க. ஓ இந்த 2 எனிமேஷன் பொறுத்தல இருந்தாலும் நம்மளுக்கு ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. நிறைய பேர் காசு இந்த வேலை செஞ்சு காசு வாங்கியிருக்கோம். அதை வச்சு இந்த தர்பூசணி வாங்கி ஜாலியாக சாப்பிட்றோம். பசங்க கூட சேர்ந்து விளையாடுறோம் கைஸ். பரவாயில்லையே, நம்மளுக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்கானுங்க. ஆனால் அந்த சின்னோண்டு குழந்தைய வச்சு ப்ளே பண்ணுறது தான். ஓ நைட்டானால் வில்லன்ஸை போட்டு தள்ளுறது, பகலில் விளையாடுறது, நல்ல பேர் வாங்குறது, நைட்டு ஆளுங்களை போடுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் வச்சுருக்கான். பெருசாட்டும் அதுக்குள்ளேயே 5 வருஷம் போச்சு. ஏ ஓ 41 ரூபா. என்ன பண்ணுது இந்த ஹார்ஸ் இப்போ ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாமா? என்ன நீ ஹார்ஸ் வளர்க்குற மாஸ்டர்? ஓய் ஹார்ஸ் எப்போ பார்த்தாலும் ஓட்ட முடியாதுன்னு காமிக்குது. அதோ நம்மள மாதிரி ஒரு சின்ன பையன் இங்கே பாருங்களேன் ஓடிட்டுருக்கான். மிஷின் பண்ணுறதுக்காக போகிறான் போல இருக்கு கைஸ். சரி விடுங்க, அவன் மிஷினை பண்ணிட்டோம், நம்ம மிஷினை பண்ணுவோம். ஏன் கையை ஒரு மாதிரி வச்சு ஓடுறான். முன்னாடிலாம் அப்படி ஓட மாட்டேன். ஒரு வேளை வளர்ந்தோடனே இப்படி தான் ஓடணும்னு ஏதாவது கொடுத்துருப்பானுங்க. இப்போ பரவாயில்ல கைஸ், இப்போ ரொம்ப ஹைட்டாக குதிக்கிறான் பாருங்களேன். இதுக்கப்புறம் ஹார்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்குலாம் தனியாக ஹார்ஸ் திரும்பி 41 ரூபா ரிவார்டு. என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணுறோமா? ஓ பரவாயில்லைங்க, நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். நல்லா பாடியெல்லாம் பில்டப் பண்ணுறோம் போல இருக்குது. இந்த நேரத்தில் ஆட் வர வேண்டியது, நம்ம நெட்வொர்க் ஆஃபில் வச்சுருக்கிறதுனால ஆட் வரல. அதுக்கு நல்ல விஷயம் கைஸ். நைட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? இது என்னது? நைஃப் எதுக்குடா? வெட்ட பண்ண போடு. என்ன என்னடா அது இவ்வளோ பக்கத்தில் போய் கலெக்ட் நைஃபா? இங்கே இவன் நைஃபை கொடுக்க மாட்டான், கொடுத்துறான். என்ன விஷயம்? இன்னும் பக்கத்தில் போகணுமா? அவன் கண்டே பிடிச்சிட்றான். இந்த அளவுக்குலாம் பக்கத்தில் போனான். நம்மளுக்கு எப்போ தண்ணியும் குதிரையை தருவாங்க? என்ன குதிரை இவன் மேலே போட்டுருவா பார்த்துக்க கத்திய. ரொம்ப தோல்ற. என்ன பண்ணுறீங்க? எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? ஒரு செகண்ட் ஆடி போயிடுச்சு எனக்கு. ஐயோ இப்போ எப்படி என் கத்தியை வாங்குறது? சரி விடுங்க, இந்த மிஷின் தானே திரும்ப பழைய மாதிரி வந்துடும்னு நினைக்கிறேன். கத்தி ஆனால் வெறும் 3 கத்தியை தான் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து அதுவும் ரொம்ப இந்த அளவுக்கு பக்கத்தில் வந்தால் தான் அடிக்க முடியுமா? என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க, என்னென்ன சூழ்ச்சி பண்ணுறாங்க. இங்கேயா வரணும்? ஓ மிஷின் வாங்குற இடமா? இல்லை மிஷின் கம்ப்ளீட்டட். சூப்பர். என் கத்தி எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கத்தி தானே இருக்குது. ஒரு கத்தி வச்சு நான் என்னடா பண்ணுறது? மக்களின் மனசில் நல்ல பேர் வாங்குறான். இத்தனை பேர் வாங்கினா கைஸ், சின்ன வயசில் இருக்கும்போது நல்ல பேர் வாங்கலாம், பெரிய வயசில் இருக்கும்போது நல்ல பேர் வாங்குறோம். பரவாயில்லையே, 12 நிமிஷம் தான் இருக்குது. அதாவது
20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம், அதாவது 1/2 விளாண்டுட்டு முடிச்சிடலாம் கேமை. கேமே கிடையாது. தண்ணி குடிக்கிற இடம், அதுவும் அங்கே இருக்க தண்ணி குடிக்கிற இடம். அங்கே போய்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஹார்ஸை வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே கொடுக்குற மாதிரி தெரியல. வாங்கணும் தான் நினைக்கிறேன். ஓகே, மிஷின் எங்கே இருக்குது? என்ன அங்கே இருக்கா? இங்கே வரைக்கும் போகணும். 51 ரூபா. ஆஹா, ஹார்ஸ் ஏதாவது இருந்தாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஹார்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதாவது கொடுங்கடாடே. ஹார்ஸு ஹீர்ஸ்ன்னு ஏதாவது இருக்காடா உங்ககிட்ட? இந்த ஊரில் இருக்கவங்க எல்லோரும் ஏழை. சரி, நீங்கள்லாம் ஏன்டா வாழ்கிறீங்க? இடத்த காலி பண்ணிட்டு போங்கடா. அந்த ஹார்ஸ் ஓட்ட முடியுமா? என்ன ஓட்ட முடியுமா? இப்போ ஓட்ட முடிஞ்சுன்னா வெறியாக இருக்கும். ஒன்றும் ஒரு ஸ்கின் இல்லை. இப்போ ஏறினா ஏறி நிற்கிறதுக்கு தானா? வேஸ்ட். நான் கூட ஏதோ ஓட்டலாமான்னு நினச்சேன். ஏன்னா இதில் ஹார்ஸ் ஓட்டமும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும். நம்ம வீட்டில் ஒரு ஹார்ஸ் நிற்கிது. காய்ஸ், இந்த கேமில் ஒயிட் ஹார்ஸை பார்க்குறது ரேர் காய்ஸ். எப்போயாவது ஒரு தடவை தான் ஒயிட் ஹார்ஸ் கண்ணிலே படுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இந்த கேமில் நீங்கள் எங்கேயாவது ஒயிட் ஹார்ஸை பார்த்தா சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு ரொம்ப இதை ஓட்ட முடியுதா? எங்கடா? என்னங்க இது? சேவ் ஆஃபீஸர்ஸ் வேலை என்னன்னு பார்த்தீங்களா? இந்த செகண்டில் நான் சொல்லிடுறேன் என்ன வேலைன்னு. இந்த ஊரை காப்பாற்றுறதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த ஆஃபீஸர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுமா. பார்த்தீங்களா, நம்மளே இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கோம். ஆனால் நம்ம அந்த ஆஃபீஸர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா. அதுவும் இந்த குச்சி கத்தி மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு. என்னதான் மற்றவங்களாம் கண் வச்சுருக்கானுங்க, நம்மளுக்கு கண்ணே இல்லை. அங்கே போய் கவர் எடுத்துக்கணும் போல. இப்போ எப்படி சொன்ன கிராப் தகர்னா இவர் செத்துட்டாரு. இவரோட கண்ணை நம்ம எடுத்துக்கிட்டோம். போடு தைக்கிட்டு நம்ம கண் வந்துருச்சு கைஸ். ஆனால் இதில் 6 ரீலோடு தானா, லைட்டாக வேஸ்ட்டு தான். ஆனால் பரவாயில்ல, நம்மளுக்கு கண் கிடச்சதே பெரிய விஷயம். சூப்பர் கைஸ். போட்டு பழக்கிறேன்னா வாங்கடா. அதுக்கப்புறம் யாவும் வேணாலும் வாங்கடா. நான் தைரியமின்றி ஓடுமாள்றானா. என்ன அடிச்சுக்கிடும்ல. இப்போ நல்லா லூட் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதானா? உனதில் 36 புல்லட்ஸு, இதில் மேக்ஸிமம் புல்லட்ஸே 12 தான். என்ன கன்று இது? வேஸ்ட்டு கன்று. டிஃபென்ஸ் என்ன? இங்கே என்ன டிஃபென்ஸ் பண்ணக்குள்ள இருக்குது? இங்கே நின்று அடிப்போம். இங்கே நின்று அடிப்போம். இங்கே நின்று அடிப்போம். நாங்கள் அப்படியே புல்லட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ, அங்கே ஒருத்தன் பார்த்துட்டானா? பார்த்துட்டியா? என்ன பார்த்துட்டியா? இங்கே ஒருத்தன் நின்று பார்த்துட்டான். போட்டு அவன் வருவான். நின்னத்துக்கு வந்துட்டானா? ஐயோ மாட்டிக்கிட்டேன். கிளிச் ஆயிடுச்சு. நல்ல வேலை. ஜஸ்ட் மிஸ்லாம் வந்தேன். நான் கூட கிளிச்சாக அப்படியே நின்றுச்சான்னு நினச்சி பயந்துட்டேன். இன்னும் சாவலை. போடு கொய்யால. ஐயோ, ஆமாம் வேற முடிஞ்சா. ஐயோ, அடிக்கிறானுங்களே. இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஆளுங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. வந்தால் முடிச்சிருவானுங்க. எனக்கு தெரிஞ்சுக்காதீங்க. இன்னும் வந்துட்டானுங்க. அடிக்கிற மாதிரியே தெரியல. நம்ம தான் அடிச்சிட்ருக்காங்க. யாரா நீ? டப் 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 டப்புன்னு வந்துட்டானுங்க. சரி, எங்கேருந்துடா அடிக்கிறீங்க நீங்கள்? ஆஹா, அங்கே மெடிக்கெட் இருக்கே. ஓகே, டப்புன்னு மெடிக்கெட். ஐயோ, எப்படா
நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க? எனக்குனே பிறக்குறீங்களடா. மெடிக்கல் எடுத்துமே இவ்வளோ ஹெச்பி இருக்கா? ஐயோ, திரும்பி அதே ஹெச்பி கொண்டு வந்துட்டாங்க. நான் இப்படியே உட்காந்துக்கலாம். டோப்பும் இப்படி போட்டு இப்படி உட்காந்து, டோப்பும் இப்படி போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு. இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தால் ஊரே கெட்டுரும். ஆஃபீஸர்ஸை பாருங்கள், நம்ம டிஃபென்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனுக்காக டிஃபென்ஸ் பண்ண தெரிஞ்சால் தானே, எல்லாம் வேஸ்ட்டு. எதுக்கு வந்து சேர்ந்துருக்கானுங்கன்னே தெரியல. எனக்குன்னே வந்திருக்கானுங்க வேலைக்கண்ணு. ஐயோ, என்ன இது பின்னாடி வரானுங்க. என்ன விஷயத்து பின்னாடிலேருந்துலாம் வரானுங்க. ஐயோ, அவனுங்க எனிமேஸ் தான். ஏன்னா புல்லட்டு எதுனது யார் அது? நான் இருக்கும் போதே எங்கள் டீம் முன்னாடியே செத்துட்டாங்க. யாரோட சுற்றுங்க இருக்கானுங்களா ஆளுங்க? ஐயோ, எட்ட மாட்டேங்குது எனக்கு. என்னால் படிக்க முடியாது. ஒரு ஜம்ப்பு அடி, ஜம்ப் பண்ணி அடித்தேன் பார்த்தீங்களா? அப்பா, கரெக்டாக அந்த இடத்துல அடித்தது ஸ்லோ மோஷனில் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஹெச்பி இல்லையா? ஹெச்பி வந்துடுச்சு. போட்டுடா, கைப்புள்ள போட்டாச்சு. ஒரு ஏட்டியும் வாங்கினோன்னா கத்தம் அப்படிதான். ஐயோ, என்ன பண்ணுறது? அவனுங்களா இருக்கானுங்க. ஐயோ, எனக்கு அந்த கன்று பிடிச்சிருந்துச்சி கைஸ். நம்ம இவங்களோட அப்பாவை ப்ளே பண்ணிருக்கோம். நம்மளுக்கு ஒரு கன்று கொடுத்தாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. நிறைய ஆமோஸு புல்லட்ஸ் நிறையா இருந்துச்சு. யார் சொல்கிறீங்க? அந்த மக்கள்லாம் ஒரு புல்லட்டில் போயிடுவாண்டா. அந்த கன்று வந்துட்டு நல்லாவே அடிச்சிச்சு. ஐயோ, இந்த இடத்த பார்த்துட்டு இடத்துல இங்கிட்டு வந்துட்டானுங்க ஆளுங்க. ஐயோ, நம்ம அங்கிட்டு போனால் அங்கே வரானுங்க, இங்கிட்டு போனால் இங்கிட்டு வரானுங்க. பாருங்கள் எத்தனை பேர் மூச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, வரானே. இவனை எப்படி அடிக்கிறது? கத்தி. ஐயோ, இன்னும் நிறையா பேர் இருக்கானுங்க. ஓ, அவனுங்களாம் நம்ம ஆளுங்கலாம். கத்தி இருக்குல்ல, வாடியே வெண்ணமாவனை இல்லை வாங்கிக்கலாம். பக்கத்தில் வந்து கத்தியை போட்டுருலாங்க. ஏன்னா கத்தினா டக்குன்னு அடிச்சிருது. அப்பாடா, ஒரு வழியாக மிஷின் முடிஞ்சிச்சு. ஓகே, ஓஃப், எனக்கு நானே சூப்பர்னு சொல்லிக்கிறேன். தாங்க முடியலை, எவ்வளோ நேரமா ஒவ்வொரு மிஷினு. இதுக்கு வெறும் 55 ரூபா தான் கொடுக்குறானுங்க. நானாக இருந்தால் இந்த மிஷினுக்கெலாம் 1000 ரூபாயை கொடுத்துருப்பேன். அதாவது இந்த கேம் கணக்கில் நிஜமாக இருந்திருந்தால் நான்லாம் 1 லட்சமே கொடுத்துருப்பேன் இத்தனை பேர் அடிச்சதுக்கு. ஏன்னா எங்களோட நிஜமான ரேட்டெல்லாம் எவ்வளோ வரும். ஓகே, நம்ம சண்டை போட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் இருக்கும்போது புக்கு படித்தது இப்போ தான் கடைசியாக படிக்கிறோம். ஏன்னா படிப்பறிவே இல்லை, மங்கி போயிடுச்சு மூளை சண்டை போட்டு. அதனால தான் படிப்பறிவு கொஞ்சமாக வேணும். தாய்மாதாவே படிப்பறிவை கொடு அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து நம்ம வீடியோக்கு இன்னும் யாராவது லைக் படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுல. என்னல சரியால உன் பொண்ணான கையை வச்சு. மிஷின் எங்கே இருக்குது? இங்கேயே வா. ஓ, இதான் மிஷினா? அம்பி என்ன வேணும் சொல்லுங்கள். 50 ரூபா தெரியா? எதுக்கு? ராங்கோட எங்கே டிஃபெண்ட் பண்ணுமா? சரிப்பா, சண்டை போடுறதெல்லாம் நம்மளுக்கு கற்றுபடியாச்சு. எங்கப்பா? யாருப்பா? யாரை படிக்கணும் சொல்லுங்கப்பா. எங்கே யாருமே இருக்க மாதிரி தெரில. இத்தனை சண்டை போடுற மிஷின் கொடுக்குறானுங்கல்ல, ஒரு மிஷின்லையாவது இந்த மிஷினை முடிச்சோன்னா அவனுக்கு இந்த குந்தை சுற்றுறோம், அதாவது சொந்தமாக கிடைக்கும். என்னடா யாரையுமே இல்லை. எங்கேருந்து அடிக்கிறீங்க? அட பாருங்கடா, டொப்புன்னு அடித்தா பாருங்க. எனக்கு ஒரு செகண்ட் அலறி விட்டுருச்சு. என்ன கவர்டு என்ன கவர் எடுத்தாலும் போட்டு பொழக்கிறாங்க. இடமே செட் ஆகாது, ஓடிடலாம். ஐயோ, ஓடுறாடே.
ஓகே, நம்ம அவனுங்களை அடிச்சிட்டோம். இப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வருவானுங்க. வராமல் எங்கே போகிறாங்க? இப்படி தானே வருவாங்க. நம்ம மேலே ஏறி இருப்போம். ஐயோ, புல்லட் வர ரீலோட் பண்ணுமா? இன்னும் வராமல் இருக்காங்க. சரி, நம்மளுக்கு நல்லது. பார்த்துட்டானா? எப்படிடா பார்க்குற? எங்கேருந்து அடிக்கிறீங்க? எங்கேருந்து அடிக்கிறீங்க? இந்த அவன் எங்கே அடிக்கிறான்? இந்த இவன் எதுக்கு அடிக்கிறான்? இந்த அவன் நின்றுக்கிட்டு இருக்கானே, அவன் எதுக்கு நிற்கிறான்? இந்த அவன் ஏன் நிற்கிறான்? சாவுங்க. ஐயோ, ஆமோ சுத்தமாக இல்லையே. இப்படியே போச்சுன்னா நம்ம ஏதாச்சும் சமாளிக்கிறது. அதுவும் இங்கே ஒருத்தன் போட்டோம்ல, உங்களோட ஆமோஸ் இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் ஒருத்தனையும் காணுமே. அப்படியாண்டா நீங்கள் நிற்க சொன்னீங்க. ஒருத்தர் இருக்கானா? அவன் சாவலையா? அப்பாடா, மிஷன் கம்ப்ளீட்டட். இங்கேருந்து அப்படியே போச்சு செத்துருவோம். அதுக்குள்ளே இது பண்ணிட்டாங்க. ஓகே காசு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. காசு விழுந்தோன்னா அவ்வளோதான், டெத்து தான். இருங்க ஃபஸ்ட் நம்ம போய் மெடிக்கேட்டிங் இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரீத்திங் இங்கே இருக்குது. இது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. இதை போய் குடிச்சிட்டு வந்துடலாம். அதுதான்டா, போதுண்டா. தண்ணி குடித்தோன்னா பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு ஹெச்பி. நம்ம ஒரு புது கன்னும் வாங்கணுங்க. நம்மளோட இது இங்கே இருக்குது. சரி, இதை தொட்டு பாருங்கள் மேப்பு. அங்கே போகணுமா? அங்கே போகிறதுக்கு ஏதாவது லிஃப்ட்டு தெரியுங்களால? ஏதாவது லிஃப்ட்டு எங்கெல்லாம் போனேன்? ஐயோ, இந்த லிஃப்ட்டுக்காரனை வேறு காணும். இந்த குதிரையை ஓட்ட முடியுமா? இப்போ மட்டும் இந்த குதிரை ஓட்ட முடிஞ்சுன்னா, ஏன்டா அப்படி பண்ணுறிய? ஏன்டா குதிரையை என்னால் ஓட்ட முடியலை? கைஸ், அடுத்த பாட்டில் ஏன் குதிரையை ஓட்ட முடியல, இல்லை எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன். இந்த பாட்டே ஓட்ட முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த நிமிஷத்தோட முடிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷமே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஆயிரும் போட்டோம் நான் வீடியோ. அதனால் இந்த மிஷனோட முடிச்சுக்கலாம். அதாவது இப்போ முடிக்க போதில்ல, இப்போ ஒரு மிஷின் பண்ண போகிறோம்ல, அதோட முடிச்சுக்கலாம். என்ன ஏதோ கையில் வச்சுட்டு ஓடிட்டு இருந்தான். விளையாட்டு குழந்தை. சரிங்க, இங்கே ஏதோ இருக்குது. என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரூமு இது மிஷின் கிடையாது. ஓடுறதுக்கு பவர் காய் சூப்பராக இருக்குமே. ஆனால் 7 தேவையா நம்மக்கிட்ட இல்லை. ரைடிங்கு எனேபிள் ரைடிங்ஸா? இதான் வேணும். இதுக்கு 8 வேணுமா? ஓகே கைஸ், நான் கண்டுபிடிச்சேன் எப்படி இது ஹார்ஸ் ஓட்டுறதுன்னு. அதுக்கு ஏதோ ஒன்று 8 இது வேணுமா? அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட அது 6 இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அது நம்மக்கிட்ட 6 இருக்குது. நம்ம அதாவது இந்த மிஷின் பண்ணோன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் தருவாங்கன்னு தெரில. நம்ம 8 பாயிண்ட்ஸ் வாங்கணும்னு நம்ம அதை வாங்கிடலாம். அதுக்கடுத்து என்ன வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பிளிட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு அதை வாங்கிடலாம். நான் கனவு தான் காண்றேன். அந்த 8 தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இப்போ வாங்க முடியாது. அப்புறமா 8 தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறமான்னு வளருதே வாங்கி. ஓகே, வாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தருவாங்களாம். ஓகே, அதே தெரிஞ்சிருச்சு எக்ஸ்பீரியன்ஸு. சரி, லாஸ்ட் டைம் சீக்கிரமாக எங்கேயோ போகணுமா? டைமிங் வேறு ஓடுது. ரேவியோட ஹவுஸ்க்கு போகணுமா டைமுக்கு? ஐயோ, நம்ம ஸ்பிளிட்டு வாங்கியிருக்கணுமோ? ஏன்னா வாங்குறதுக்கும் ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? எங்கேருந்து அடிக்கிறீங்க நீங்கள்? கையிலலாம் அடிக்க முடியுது. ஐயோ, இப்போதைக்கு லூட் அடிக்கிறதுனால பிள்ளையே இருக்கக்கூடாது. டப்புன்னு எல்லாரையும் அடிச்சுட்டு போகிறோம். நீங்கள் ஏன்டா உட்காந்துருக்கிறீங்க முந்திரி? மேலெலாம் இருக்கானுங்களா? என்ன வயசு வந்துட்டு ஆனாலும் டைமிங் ஓடிட்டுருக்கு. வந்தோடனே டைமிங் ஓடிட்டு. இதுதான் அந்த ரீவியா? உனக்கு பின்னாடி பாடுறா. உனக்கு பின்னாடியே ஒருத்தர் இருக்கான். இவனுக்கு வேறு நிறைய ஹெச்பி போயிடுச்சு. பாதி ஹெச்பி தான் இருக்குது. நம்மளும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இவனும் சாவலையா?
செத்துட்டேன் நினச்சேன். டப்பு டப்புன்னு போடுறா. நம்ம இப்போ ரேஞ்ச் மோட்டில் இருக்கோம். ஐயோ சொன்னது தப்பாக போச்சு. நம்மளுக்கே இங்கே ஹெச்பி இல்லாமல் சாகுற நிலைமையில் கிடக்கிறோம். என்ன சுடுறீங்க? என்ன சுடாதீங்க, அந்த டிவியை வேணால் சுடுங்க. அவனுக்கு தான் ஹெச்பி கம்மியாக இருக்குது. அதாவது அவனுக்கு தான் ஹெச்பி என்னோட நிறையாவே இருக்குது. இன்னும் பக்கத்தில் போனால் தான் அடிக்க முடியும் போல இருக்கு. நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். இப்படி போயிட்டு அதுக்குள்ள அவனே சொல்கிறான். இவனை இப்படி அடிச்சு புல்லட்டை வாங்கி இப்படி அடிச்சிட்டோன்னா முடிஞ்சு. இப்போ நம்மளுக்கு ஆமோ வர இல்லை. இந்த மாதிரி போய் ஆமோஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெச்பி சுத்தமாக இல்லை. ஏண்டா இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஒருத்தன் கூட ஹெச்பி வச்சில்ல கைஸ். ஒருத்தன் கூட ஹெச்பி வச்சில்ல. என்னடா ரீவி, உனக்கு என்ன வேணும் இப்போ? இங்கே பாரு, அண்ணன் உனக்கு பாலும் பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கித்தரேன். அமைதியாக இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? கவர் எடுறா. நீ பாட்டுக்கு நேராக நின்றுக்கிட்டு இருக்கேன். முட்டை மந்திரி. ஓகே, ஒருத்தனை போட்டாச்சு. வேறு யாராவது இருக்கீங்களாடா? போய் வாங்க. அண்ணன் ஏன் முன்னாடி வாங்கடா. ஏன்டா அவன் அடிக்கிறியே? என்ன அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு அடிச்சிடாதீங்க. எனக்கு ஹெச்பி சுத்தமாக இல்லை. என்ன ஐயோ அடிக்காதீங்கண்ணா. ஏன்டா அடிக்கிறேன்? அடா பாவி, அடா சண்டாளா, நீயாடாது? இந்த டிவியோட கண்ணு மட்டும் எவ்வளோ பவராக இருக்குன்னு தெரியல. இதோ அவன் அங்கே வரான், அவனெல்லாம் அடிக்கிறான். நம்ம கண்ணு இங்கே வரவனே அடிக்க முடியாமல் இருக்குது. என்ன அடிக்கிற? ஓ, எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கானா? அப்பாடா போட்டாச்சு. பயமாக இருக்கே. நான் கவர் எடுத்துக்கிறேன்டா. இங்கே நம்ம ஹெச்பியை கொஞ்சம் பாருங்கள், துளியில் நிற்குது. ஏண்டா அப்படி வரீங்க? உங்களுக்குலாம் என்னடா வேணும்? இந்த இவன் எங்கே வரான், இந்த அவன் எங்கே போகிறான், எல்லாம் எங்கடா வருங்க? இதெல்லாம் எனக்குன்னே வந்து அமைதிகளா? சாவு. ஆஹா, மெடிக்கெட்டு எடுத்தாச்சு. கேட்டு ஹோல்ட் ஆன் சாப்பிட்டியாவா? இதான் சாப்பிட்டியா கேமு? ஹோல்ட் ஆன் சாப்பிட்டியானா புரியலையே. வேறு ஏதோ மீனிங் போல இருக்குது. ஒருவேளை இந்த ஊர் தான் இந்த இடம் தான் சாப்பிட்டியாப்புல இருக்குது. இல்லை சாவாமல் இருக்கணுமா? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஹோல்ட் ஆன் சாப்பிட்டியானா புரிஞ்சிச்சு. சாப்பிட்டியானா நம்ம ஊரில் எப்படி இந்த மிலிட்ரி இவங்கெல்லாம் அது மாதிரி இங்கே உள்ள போலீஸ் தான் சாப்பிட்டியா? அதாவது நம்மளோட அப்பா இருக்காங்கல்ல, நம்மளோட அப்பானா அந்த அப்பா கிடையாது. இந்த கேமில் இந்த கேரக்டரோட அப்பா இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஜாப்டியாவாக ஒர்க் பண்ணியிருப்பான். அதனால தான் நம்மளுக்கும் அதனாலேயே நம்ம அப்பாவை காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் நம்ம பேர் ஜாப்டியான்னு, அதாவது இந்த கேம் பேர் ஜாப்டியான்னு வச்சாங்க. ஜாப்டியான்னு இருக்குது, அவ்வளோதான். நம்ம பேர் ஜாப்டியானா எனக்கு தெரியாது. நம்ம பேர் என்னென்னு இந்த கேமில் சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது. சொல்லன்னு தான் நினைக்கிறேன். சொல்லதான் சொன்னானுங்களா? சொல்ல மாட்டாங்க போல. சாப்பிட்டியா ஆரம்பிச்சுன்னா சின்னமே அவன் பேரை சொல்ல, அப்புறம் அப்படியே சொல்லியிருக்க மாட்டாங்க. கொண்டாட்டம் திண்டாட்டம். அடுத்து எவன்டா இருக்கீங்க? ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளோ நான்டா நானும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு கை வலிக்குதுடா. கிளியர் ரெஸ்ட் பேண்ட்ஸா? இவனுங்க தான் என்ன கிளியர் பண்ணுவானுங்க போல இருக்கு. இந்த இடத்த கிளியர் பண்ணுமா? ஓகே, வரவங்க எல்லாரையும் அவ்வளோ தானே சாப்பிட்டியா வந்துட்டானுங்க. இதுக்கடுத்து நம்ம கவர் எடுத்துகிட்டு இங்கேயே உட்கார வேண்டியதான். இதுக்கடுத்து வேலையெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஹெச்பி ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லைட்டாக ஏறட்டும். ஏன்டா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க? ஒருத்தனை ஒரு ஆள் அடிங்க, இன்னொரு ஆள் அடிங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரே அடிக்கிறீங்க. அங்கே ஒருத்தன் பாருங்கடா,
சாவ போகிறான்டா. 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க அவன் ஒருத்தனை. நீங்களாம் என்னடா வீரன், அவன் போடுறான் பாருங்கடா அத்தனை பேரையும். அவன் தான்டா நிஜமான வீரன், அவன் தான்டா சரியான ஜாப்டியா. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. இப்படியே ஹெல்ப் பண்ணுறதுனா செத்துருவோம், அதனால் ஊரை பார்த்து ஓடிடும். ஓடுறா கைப்புள்ள அண்ணாச்சி, இவங்க மேலே ஏறிக்கா. இப்போ அதில் இறங்கல. சரி இறங்கிட்டேன். ரொம்ப பண்ணுறாருங்க, ஏறிக்க ஆனால் திட்டுறாரு. அதான் வந்துட்டேன். இங்கே முதல்ல கொழுந்துட்டு இருந்துச்சு நெருப்பு. இப்போ எரிக்கிற மாதிரி இருக்குது. கிணறுலேருந்து தண்ணியை கூட எடுக்க முடியாதான். இவனுக்கு பாருங்கள் ஹெச்பியப்பா, நம்மளோட ஹெச்பியை பாருங்கள். ஒன்றும் செய்யாமல் வெட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இத்தனை ஹெச்பி. நம்ம போய் இங்கே இருக்க எல்லா மெடிக்கிட்டையும் எடுத்துப்போம். நம்ம இந்த வழியிலே ஜாப்டியாவை கிளியர் பண்ணுறோம் கைஸ். ஜாப்டியா எப்படி கிளியர் பண்ணோன்னா இந்த இப்படி தான் வந்துட்டான். கத்தி போட்டுற வேண்டியதான். பக்கத்தில் வர ஒவ்வொருத்தனுக்கும் கத்தி தான் இல்லை. ஐயோ, ஓடு 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 வீரமின்றி ஓடு, இவன் நேரனுக்கும் நண்பன்லாம் படம் ஓடு. ஓடுறா கைப்புள்ள அண்ணே, நான் லூட் எடுக்க வந்தவனே. நான் பெரிய ஆளுங்களாம் நினச்சிடாதீங்க, பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே இருக்கானுங்க, இவனுங்க கூட சண்டை போடுங்க. மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு வழியாக. ஓகே, நீங்கள் என்னோடய பணத்தையும் இதையும் கொடுங்கடா, நான் கிளம்புறேன் இடத்த விட்டு. நான் இடத்த காலி பண்ணுறேன் ஏரியாவை. ஓகே நைட் நடந்ததெல்லாம் காமிக்கிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை இதோட பார்ட் 2 போடணுமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.